மாதம் மாதம் சேலரி மாதிரி வரும் சார், அந்த மாதிரி நம்ம இன்கம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன சார் பண்ணும்? 2026 இருக்க ஒரு டாப் 3 சேஃபஸ்ட் ஃபிக்ஸட் இன்கம் ஆப்ஷன்ஸ்னால் என்னென்ன சார்? கார்பரேட் எஃப்டிஸ்ன்னு இருக்குது சார், இந்த AAA ரேட்டட் கம்பெனிஸ் கொடுக்குறது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார் பேங்க் எஃப்டிஸும் இருக்குது. ஸோ இது ரெண்டும் கம்பேரிட்டிவ்லி எது சார் பெஸ்ட்டு? இது வந்து இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவோம். நாளை காலத்தில் வந்து அது டெஃபினட்டாக வந்து அந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் சரியில்லை அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லை, கேபிட்டலுக்கே வந்து. SWP அப்படின்னா என்ன சார்? SWP வித்ட்ராவல்ன்றப்போ நான் அங்கேயும் ஒரு டேக்ஸ் பே பண்ணுறேன். இப்போ இந்த சைடு அப்படியே பார்த்தோம்னா எப்படி இருக்குது சார்? எப்படியில் வர இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நான் டேக்ஸ் பே பண்ணுறேன். இல்லை எது சார் பெட்டர்? கேபிட்டல் அப்ரிசியேஷனும் வேணும், நமக்கு ரெகுலராக இன்கமும் வேணும் அப்படின்னா. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் பற்றி தான் சார். ஏன்னா இப்போ ரிட்டையர்மெண்ட் தான் எல்லாரோட பேச்சு பொருளாகவே இருக்குது. ஸோ என்னோட முதல் கேள்வி என்னன்னா சார், சீனியர் சிட்டிசன்ட்ட வந்து ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்ன்னு ஒன்று இருக்குது சார். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நான் இந்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸை வச்சு நான் இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ணணும், அதே நேரம் மாதம் மாதம் எனக்கு வந்துட்டு ஒரு இப்போ மாதம் சேலரி மாதிரி வரும்ல சார், அந்த மாதிரி எனக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும்? இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது நிறைய பேர் வந்து ஒரு விதமாக யோசிக்கிறாங்க. அதை விட்டுட்டு அவங்க வந்து அவங்களுடைய அந்த கார்பஸ், அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்காக அவங்க ரொம்ப நாள் சேர்த்து வச்ச அந்த கார்பஸ் வந்து 3 விதமாக பிரிச்சுக்கணும். ஒரு போர்ஷன், அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 15-20% வந்து ரொம்ப லிக்விடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏதாவது அவசர தேவைகளோ இல்லை மெடிக்கல் ரீசன்ஸோ எதுக்காக வேணும் அப்படின்னா அந்த பணம் வந்து நிச்சயமாக கையில் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை எங்கே வந்து நீங்கள் டெபாசிட்ஸோ இல்லை ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும். மீதி ஒரு 50-60% வந்து ரெகுலராக இன்கம் கொடுக்கக்கூடிய அந்த மெக்கானிசம் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபிக்ஸட் இன்கம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டில் SWP இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது ஒரு போர்ஷன் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 20-30% பணம் வளர்கிற விதமாக, அதாவது வித் டைம் வந்து அந்த பணம் வந்து வளர்கிற விதமாக க்ரோத் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மூணுத்தையும் நீங்கள் வந்து அப்ராப்ரியேட்டாக பண்ணும்போது உங்களுடைய ஷார்ட் டேர்ம் தேவைகளும் ப்ராப்பராக இருக்கும், ரெகுலர் இன்கம்ஸும் கரெக்டாக வரும், அண்ட் லாங் டேர்மில் கார்பஸ் க்ரோ ஆகும். அதனால் உங்கள் பென்ஷன் ஃபியூச்சரில் வந்து பெருகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார். இப்போது என்கிட்ட ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது சார், ஆனால் அதுலேருந்து நான் ₹1 கூட லூஸ் பண்ண ரெடியாக இல்லை சார். அப்படின்றப்போ இந்த 2026 இருக்க ஒரு டாப் 3 சேஃபஸ்ட் ஃபிக்ஸட் இன்கம் ஆப்ஷன்ஸ்னால் என்னென்ன சார்? இப்போ சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக வந்து SCSSன்னு சொல்லுவாங்க, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அப்படின்றது. இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை பேங்க்லேயோ எடுக்கலாம். கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீமு 8.2% குவார்ட்டர்லி கொடுக்குறாங்க. ஒருத்தருக்கு வந்து 30 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு சேஃபான ஸ்கீமு. அடுத்த ஸ்கீம் என்னென்னா RBIயில் வந்து ஃப்ளோட்டிங் ரேட் இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம் அப்படின்ட்டு இருக்குது. அது இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து 8.05 கொடுக்குறாங்க. இது ஹாஃப் இயர்லி இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனால் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வேரி ஆகிட்டுருக்கும். மற்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும்போதோ இறங்கும்போதோ இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வேரியேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து பார்த்துக்கணும். மூணாவது விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஃபிக்ஸடில் வந்து நிறைய கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இருக்குது, இல்லை சில பேங்க் ஓரியன்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் பர்டிகுலராக வந்து ஒரு 5 lakhsக்கு கீழே வரைக்கும் வந்து இன்சூரன்ஸ் கேரண்டி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் பிரித்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கார்ப்பரேட் எஃப்டிஸ்ன்னு இருக்குது சார், இந்த AAA ரேட்டட் கம்பெனிஸ் கொடுக்குறது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார் பேங்க் எஃப்டிஸும் இருக்குது. ஸோ இது ரெண்டும் கம்பேரிட்டிவ்லி எது சார் பெஸ்ட்டு? அதாவது இப்போ ஒரு 1%, 2%க்காக நான் அதிக ரிஸ்க் எடுக்கிறேன்னா இதுவும். இப்போ நீங்கள் கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த 1%, 1.5% எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும். ஆனால் எல்லா கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட்டும் உங்களுக்கு வந்து ரிஸ்கி அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ AAA ரேட்டட் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி இருக்குன்னா, கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட் எப்படி பார்க்குறாங்கன்னா, AAA ரேட்டட் கம்பெனிஸ் வந்து ஹையஸ்ட் சேஃப்டி அப்படின்றது ஒரு ரேட்டிங் ஏஜென்சி வந்து ரேட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை அனலைஸ் பண்ணி. இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம் கூட ஸ்டேபிளாக இருக்கும். AA அதுக்கு அடுத்த லெவலில் ஹை சேஃப்டின்னு சொல்கிறாங்க. A மாடரேட் சேஃப்டி. அட்லீஸ்ட் ஒரு AA அண்ட் அபோவ் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவும் வந்து கரெக்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்றதையும் ரெகுலராக செக் பண்ணணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ பேங்க் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஒரு 1%, 1.5% குறைச்சலாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ அந்த விஷயத்தினால இதை வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக பார்க்கலாம். பட் நல்ல ஹை ரேட்டட் கம்பெனிஸில் பார்க்குறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி பெரும்பாலுமாக வந்து நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி 10%லேருந்து 12% வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வரும்போது அதில் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம். ரேட்டிங் கிரேடோட ரொம்ப கீழே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வந்துகிட்டு இருக்கு. இது வந்து இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவோம். நாளை காலத்தில் வந்து அது டெஃபினட்டாக வந்து அந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் சரியில்லை அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லை, கேபிட்டலுக்கே வந்து ரிஸ்க் அதிகம். அதனால் ரொம்ப ரேட்டிங் குறைவாக இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
சார் இந்த எஸ்டபிள்யூபி அப்படின்னா என்ன சார்? அதே மாதிரி இந்த ஹையர் பிராக்கெட்ஸில் இருக்கவங்க ரிட்டையர்ஸ் எல்லாமே சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அது ஒரு எஃப்டி கில்லர் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எஸ்டபிள்யூபி அப்படின்றது இன்றைக்கி பிரபலமாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். இது வந்து எஸ்ஐபிக்கு ரிவர்ஸ்ன்னு சொல்லலாம். எஸ்ஐபின்றது ஒரு சின்ன அமௌண்ட்டை எவ்ரி மந்த் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு லார்ஜர் கார்பஸ் சேர்க்குறது. இதே எஸ்டபிள்யூபி அப்படின்றது வந்து லார்ஜர் கார்பஸ்லேருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு எவ்ரி மந்த் நமக்கு தேவைக்காக விட்ரா பண்ணிக்கிறது. இதோட ஐடியா என்ன அப்படின்னா, அந்த மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆனது நம்ம போட்டிருக்கிற ஃபண்டு வளர்ந்துட்டுருக்கும். அதுலேருந்து ஒரு போர்ஷன் நம்ம எடுத்துகிட்டு இருப்போம். அந்த வளர்ச்சியோட நம்ம எடுக்கக்கூடிய அந்த ரிட்டர்னோட போர்ஷன் வந்து குறைச்சலாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு கான்செப்ட். இது லாங் டேர்முக்கு ரெகுலராக நம்ம கார்பஸ் வளர்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். இதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, நல்ல பயனும் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் தான். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற காம்பனெண்ட் இருக்கும். இப்போ டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்களுடைய இன்கமில் ஆட் பண்ணி ஃபுல் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. பட் எஸ்டபிள்யூபியில் அப்படி கிடையாது. எஸ்டபிள்யூபியில் ஒவ்வொரு தடவை விட்ரா பண்ணும்போது அந்த யூனிட்ஸ் வந்து விட்ரா ஆகுது. அந்த யூனிட்லேயே வந்து கேபிட்டலும் இருக்கும், அப்ரிஷியேஷனும் இருக்கும். அந்த அப்ரிஷியேஷனில் வந்து அது லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மான்னு பார்த்துட்டு அதில் வந்து 12.5% லாங் டேர்ம்னா டேக்ஸ் கட்டுவாங்க, ஷார்ட் டேர்ம்னா 20% கட்டுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப டேக்ஸ் அட்வான்டேஜஸாக இருக்கிறதுனால அது டெஃபினட்டாக வந்து நிறைய பேருக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லார்ஜர் கார்பஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன்னு சொல்லலாம். கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்டில் நான் ஒரு எஸ்டபிள்யூபி பண்ணுறேன் அப்படின்றப்போ எனக்கு மந்த்லி ஒரு பேமெண்ட் மாதிரி ஸ்டெடியாக வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி என் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் க்ரோ ஆகுது. இது எப்படி சார்? இது எப்படி ஒர்க் ஆகுது? இப்போ கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட் அப்படின்னும் போது இன்றைக்கி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. இப்போ வந்து ஈக்விட்டி வந்து 35% வச்சுட்டு மீதி வந்து அடுத்த அசெட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த அடுத்த அசெட் கிளாஸ்ன்னு சொல்கிறது வந்து பாண்ட்ஸு, டிபெஞ்சர்ஸு, இல்லை கோல்டு, இல்லை சில்வர், இல்லை வந்து ரீட்ஸ், இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸு. ஸோ அந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் டைவர்ஸ்ஃபைடாக இருக்கிறதுனால சேஃப்டி இதில் வந்து கம்பேரபிளி ஈக்விட்டி ஃபண்டோட பெட்டரான ஆப்ஷன்ஸ். அண்ட் இது எஃப்டியோட லாங் ரனில் ரிட்டர்னை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போது ஒரு லாங் ரனில் ஒரு 9-10% அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு கொடுக்குது அப்படிங்கன்னா, நம்ம விட்ரா பண்ணுற அந்த கார்பஸ் ஆனது ஒரு வருஷத்துக்கு 6% 7% விட்ரா பண்ணுறோன்னா அந்த 2% வந்து நமக்கு வளர்ச்சி. ஸோ என்ன ஆகும்னா ஒரு 5-10 இயர்ஸில் அந்த கார்பஸும் வளர்ந்துருக்கும். நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக விட்ராவும் பண்ணியிருப்பீங்க. அந்த கார்பஸ் வளர்ந்ததுனால உங்களுக்கு என்ன அதிகமான ஆப்ஷன் கிடைக்கும்னா, ஏதாவது அவசர தேவை என்னென்னா பணம் எடுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அந்த கார்பஸை வச்சு அதிகமான பென்ஷனையும் ஆப்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஆப்ட் பண்ணும்போது உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். அதனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப பாப்புலராக இருக்குது. சார் இப்போது எஸ்டபிள்யூபி வித்ட்ராவல்ன்றப்போ நான் அங்கேயும் ஒரு டேக்ஸ் பே பண்ணுறேன். இப்போது இந்த சைடு அப்படியே பார்த்தோம்னா எஃப்டி இருக்குது சார். எஃப்டியில் வர இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நான் டேக்ஸ் பே பண்ண போகிறேன். இல்லை எது சார் பெட்டர்? இல்லை எஸ்டபிள்யூபி தான் பெட்டர் அப்படின்னா எதனால சார் அது? எஸ்டபிள்யூபி அப்படின்றது வந்து ஹையர் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக பெட்டர். கார்பஸ் க்ரோ ஆகணும், ஹையர் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறாங்கன்னா டெஃபினட்டாக வந்து பெட்டர். ஸோ இதை வந்து எஃப்டியோட எக்ஸாக்டாக நம்ம கம்பேர் பண்ண முடியாது. எஃப்டியில் வந்து இன்ட்ரெஸ்ட் வருது. இன்றைக்கி வந்து இந்த டேக்ஸ் ஸ்லாப்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகிருக்கிறதுனால ஒரு 12 lakhsக்கு கீழே இருந்ததுன்னா அந்த அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ, ஆல்மோஸ்ட் டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். டோட்டல் இன்கம் 12 lakhs கீழே இருக்கும்போது இதையும் அதையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஆக்சுவலி எஸ்டபிள்யூபி அப்படின்றது ஒரு மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது நம்ம வர்றது வந்து ஒன்று டேக்ஸ் எஃபிஷியன்சி, நம்ம ஹையர் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருந்தோம்னா, 2 நம்மளுடைய கேபிட்டல் அப்ரிசியேஷன். இது ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கிடைக்காது. கேபிட்டல் அப்ரிசியேஷனும் வேணும், நமக்கு ரெகுலராக இன்கமும் வேணும் அப்படின்னா எஸ்டபிள்யூபி வந்து ரொம்ப இது. இல்லை எனக்கு வந்து ரெகுலராக இன்கம் வேணும், ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை சூஸ் பண்ணலாம். இப்போ அந்த 2026 பட்ஜெட் வந்துச்சு சார். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டைம் ஃபார்ம் 15H பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார்? இப்போ ரீசன்ட் பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து 15H வந்து ஒரு இடத்துல நீங்கள் கொடுத்தா போகிறோம். ஒன்று இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்லையோ இல்லை NSDL மாதிரி இடங்கள்லையோ நீங்கள் ஒரு தடவை கொடுத்தா போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும். அவருக்கு எஃப்டி இருக்கும், போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், இல்லை வந்து வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக அவர் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த வருஷத்துலேருந்து அந்த 12 lakhs வரைக்கும் டேக்ஸ் இல்லை அப்படின்றதுனால, அதாவது 12 lakhsக்கு இன்கம் கீழே இருக்கும்போது டேக்ஸ் இல்லை அப்படின்றதுனால அவங்க வந்து அந்த எக்ஸம்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி அப்ளிகபிளாக இருக்கும். இதனால் தனித்தனியாக 15H கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அடுத்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல அந்த இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்லையோ இல்லை வந்து NSDLலையோ போய் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கும்போது அதுலேருந்து மற்ற எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் அந்த டேட்டாவை ஃபீட் பண்ணி அவங்க வந்து இந்த டிடிஎஸை பிடிக்காமல் இருப்பாங்க. ஸோ இந்த டிடிஎஸ் போகிறது வந்து ஒரு பெரிய
பேர்டன் அப்படின்றதுனால அந்த விஷயத்துக்காக இது வந்திருக்கு. இது நல்ல ஒரு விஷயந்தான். சார் இப்போது நிறைய சீனியர் சிட்டிசனுக்கான ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் எது இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற விஷயம் எஃப்டியாக தான் இருக்கும். ஸோ அந்த எஃப்டியில் என்னென்ன மாதிரி ஹிடன் ரிஸ்க்லாம் இருக்குது சார் முதல்ல? எஃப்டியில் மெயினாக பார்க்கக்கூடிய ரிஸ்க் ஒன்று நம்ம அந்த நிறுவனத்தோட ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பேங்க்காக இருக்கலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி ரேட்டட் கார்ப்பரேட் டெபாசிட்ஸாக இருக்கலாம். இந்த நிறுவனத்தோட ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நம்ம பார்த்துக்கணும். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது இந்த லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். லிக்விடிட்டி அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு நம்ம போடக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ நீங்கள் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்டை போட்டுட்டு நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு எடுக்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷத்தில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்திருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கிடைக்கும். நீங்கள் அதனால் 5 வருஷத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை போட்டு நீங்கள் ரெகுலராக இன்கம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கேபிட்டல்லே கொஞ்சம் குறைச்சிட்டு மீதி அமௌண்ட்டை தான் கொடுப்பாங்க அந்த பெனால்ட்டியாக எடுத்துகிட்டு. ஸோ இந்த விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தேவை அப்படின்னா ஃபுல்லாக விட்ரா பண்ணுறது எல்லா நேரத்துலையும் பாசிபிளாக இருக்காது. நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் அந்த லாக்இன் பீரியட் இருக்கும். அதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ லிக்விடிட்டி ரிஸ்க்கு இந்த விஷயத்தை தவிர நம்ம பார்க்கக்கூடிய 3வது ரிஸ்க் அப்படின்னு பார்த்தோம்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி போஸ்ட் ஆஃபீஸ் சீனியர் சிட்டிசனே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 8.2% கொடுக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். 5 வருஷம் கழிச்சு அது மெச்சூர் ஆகுது அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு ரினியூ பண்ணும்போது 8.2% இருக்கிறன்ற கேரண்டி எதுவுமே கிடையாது. அதனால் அந்த டைமில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அந்த டைமுக்கு அதில் தான் ரினியூ பண்ண முடியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையலாம். நம்ம லாஸ்ட் ஒரு 20-30 வருஷத்தோட ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்தியாவில் குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கும் பெரிய பெரிய ரிஸ்க்கு. அதனால் நமக்கு வித் டைம் இன்கம் க்ரோவும் ஆகணும், அதே நேரத்தில் ஓரளவுக்கு சேஃப்டியும் இருக்கணும். இந்த விஷயத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சார் என்னோட கடைசி கேள்வி என்னென்னா, இப்போ ஒரு சீனியர் சிட்டிசன்ட்ட போதுமான அளவு ஒரு சர்ப்ளஸ் இருக்குது சார். ஸோ அந்த டைமில் அவர் எந்த மாதிரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது பெட்டர் சார்? இப்போ சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் ஒரு சைடு இருக்குது, இல்லை ஆர்பிஐயோட பாண்ட்ஸ் இருக்குது, இன்னொரு சைடு நீங்கள் சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்டபிள்யூபி இருக்குது. ஸோ இல்லை எது ஒரு ஐடியல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் சார்? எதை நான் சூஸ் பண்ணலாம்? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது எப்பயுமே சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோல்டன் ஹேண்ட்ஷேக் ஆர் விஆர்எஸ் அப்படின்றது ரொம்ப பிரபலம். நிறைய பேங்க்ஸ் இல்லை பிஎஸ்யூ இன்ஸ்டியூட்லேருந்து நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. சமீபத்தில் என்னோட கிளைண்ட்டோட ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்த்தேன். ஸோ அவரோட கையில் இருக்கக்கூடிய கார்பஸ் இந்த 15-20 வருஷத்தில் குறைஞ்சிருச்சு. ஒன்று ரொம்ப குறைஞ்சிருச்சு. அன்றைக்கி அவர் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி போதுமாக இருந்த இன்கம் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு நிலைமையில் அவர் வருத்தப்பட்டுட்டு இருந்தார். இந்த விஷயம் அடுத்த ஒரு 15-20 வருஷமோ 30 வருஷமோ அது தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ஒன்று லிக்விடிட்டிக்கு பணம் வேணும், ரெண்டாவது ரெகுலராக இன்கம் நமக்கு போதுமான அளவுக்கு விட்ரா பண்ண கற்றுக்கோங்க, மூணாவது அந்த பணம் பெருகிறதுக்கு ஆப்ஷனை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் இன்றைக்கி 25-30 வருஷத்துக்கு ஆவரேஜாக ஒவ்வொருத்தரும் பிளான் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அந்த விஷயத்துக்கு அவங்க பிளான் பண்ணாங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி.